சண்டே ஈவினிங் காஃபி போடலான்ட்டு பால் காய வச்சா காஃபி பவுடர் முடிஞ்சிருச்சு. சரி 3 பேர் போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு கிளம்புனா, ஹஸ்பண்ட்க்கு பூஜா ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதனால கார் ஷெட்டில் இருந்துச்சு. எடுத்துகிட்டு வந்தோம்னா நாளைக்கு காலையில் ஊருக்கு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு வர வழியிலேயே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு காலையிலேயே வீட்டில் சாமி கும்பிட்றலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு தேவையான திங்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தோம். போகிறதுக்கு முன்னாடியே விளக்க ஃபுல்லாக ஊற வச்சுட்டு போயிருந்தேன். வந்ததுமே அதை கையோட கழுவி எடுத்து வச்சுட்டு டின்னருக்கு மத்தியானம் வச்சுருந்த சாப்பாடே நிறையா மிச்சம் இருந்துச்சு. அதை வச்சு தக்காளி சாப்பாடாக செஞ்சாச்சு. எனக்கு ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் தக்காளி சாப்பாடு. சம்மி வந்து காரமாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு தோசை ஊற்றி தேங்காய் சட்னியோடு அவங்களே சாப்பிட வச்சாச்சு. டின்னர் முடித்த கையோடையே மிஷினை தொடச்சி வச்சிடலான்ட்டு எடுத்தேன். இந்த சாரீ ஓரடிக்காமல் இருந்துச்சு. அதையும் ஓரடித்து எடுத்து வச்சுட்டு மிஷினை ஃபுல்லாக தொடச்சிட்டு நிறையா ஆயில் போட்டு வச்சாச்சு. இந்த வேலையை முடித்ததுமே விளக்கமே காஞ்சிருந்துச்சு. அதையும் எடுத்து சாமி முன்னாடி வச்சாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.